ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல ஒரு 2 பேர், இந்த 2 பேரும் வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க. இந்த 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி நோக்கி திரும்பி இருக்கிறாங்க. இரட்டை குழல் துப்பாக்கி எடப்பாடி பழனிசாமி நோக்கி திரும்புகிறது அப்படின்ற ரேஞ்சில் அதிமுகல இருக்கிற இவங்களுடைய ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் சொந்த தொகுதியிலேயே அவங்க நின்னாலும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கள நிலவரம் அவங்க தொகுதிக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த தொகுதி உட்பட்டு உள்ள ஜனங்கிட்ட ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரகசியமான ரிப்போர்ட் எடுத்ததுல அவங்களுக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க, நிச்சயமா சொந்த தொகுதியில நம்மள தோக்கடிப்பாங்களா அப்படின்னு. தோக்கடிச்சிட்டாங்கல்ல. கடந்த 2021 தோக்கடிச்சிட்டாங்க. 2026ல நிச்சயமா நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு கேட்கும் பொழுது, போன 2021 வந்த வாக்கு கூட 2026ல உங்களுக்கு வராது அப்படின்ற ரிசல்ட் அவங்க வந்ததுனால கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறாங்க அதிமுக இருக்கிற இந்த 2 பேர்கள். முதலாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் தன்னுடைய சொந்த விழுப்புரம் தொகுதியிலே நின்னாலும் தோத்து போவார் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு ரொம்பவே அதிரடியா கலங்கி போயிருக்காரு. இப்போ அவரு விழுப்புரம் மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ற ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2026ல எம்எல்ஏவா நின்று அமைச்சர் பதவிக்கு வந்து தோத்தா எம்பி, ஜெயிச்சா அமைச்சர் அப்படின்ற ரேஞ்சில் அவர் ஒரு கணக்கு போட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. இதுக்கு சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியமா இருக்கும். ஏன்னா எம்பியா இருக்கிறவங்க எம்எல்ஏவுக்கு நிக்கலாம். நின்று ஜெயிச்சுட்டாருன்னா ஓகே, அவர் வந்து என்ன பண்ண எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லையா, எம்எல்ஏ பதவியை கேன்சல் பண்ணிட்டு எம்பியாவை தொடரலாம் தொடரலாம். இது அரசியலமைப்பு சட்டத்துல இதுக்கு வழிவகை இருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்படியா இருந்தாலும் எம்பியா இருக்கிறவர் இவருக்குன்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிட்டா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிட்டா நம்ம ஒரு அமைச்சராக, ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறார். 2021 சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறார் ஜெயலலிதா காலத்துல இருந்தே. அப்படி இருக்கும் பொழுது 2026ல ஆட்சியை பிடிச்சா நம்ம ஒரு மினிஸ்டரா இங்க இருப்போம், அதிகாரமிக்க ஒரு தலைவரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2026ல இவரு சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில நிக்கிறதுக்கு பிளான் போட்டிருந்தார். ஆனா அந்த தொகுதியில இவருக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. சொந்த தொகுதியிலேயே நம்ம ஜெயிக்க முடியலன்னா நம்மளாம் என்ன அப்படின்ற ரேஞ்சில ரொம்ப விரக்தியிலே போயிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? இபிஎஸ். நீங்க தான் காரணம். பாஜக அதிமுக கூட்டணி வேண்டவே வேண்டாம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா 2024ல பாஜக கூட்டணியிலிருந்து விலகுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்ன 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, ஆளா என்ன பண்ணாங்க, பாஜகவை கடுமையா விமர்சிச்சாங்க. அதுவும் சி.வி. சண்முகம் எல்லாம் பயங்கரமா பாஜகவை தோல் உரிச்சு காட்டினாரு. வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில. சோ அப்படியா இருக்கும் பொழுது திரும்ப கூட்டணி வச்சுட்டாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு கட்டாயத்தினால வச்சுட்டாங்க. இதுக்கு பாதி அரை மனசோட தான் சம்மதம் தெரிவிச்சாரு சி.வி. சண்முகம். இருந்தாலும் தன்னுடைய தொகுதியில ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இவர் என்ன பண்ணாரு, இந்த கள ஆய்வை நடத்தினார். கள ஆய்வுல நடத்தும் போது இவருக்கு எதிராகவே ரிசல்ட் வரும்போது இப்ப ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு. திரும்பவும் நம்ம மாநில அரசுக்குள்ள வர முடியாது, மாநில அரசியலுக்குள்ள வர முடியாது, நம்ம ராஜ்யசபா எம்பியை என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ரொம்ப விரக்தியில போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேல கடும் கோபத்துல இருக்கிறார். இன்னொருத்தர் தன்னுடைய தொகுதியில முடிசூடா மன்னனா நான் இருந்தேங்க, பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டோட பாஜகவை தோல் உரித்து காட்டினவர் தான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். இன்னைக்கும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சுயேட்சையா அந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பாஜக அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல நின்னாலும் படு தோல்வி அடைவார். 2021ல கிடைத்த வாக்கு கூட 2026ல கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அவர் இருக்காரு. ஏன்னா கிடைச்ச தகவல் அப்படி. 2021ல கூட கணிசமான வாக்குகளை எடுத்து என்ன பண்ணாரு, சொற்ப வாக்குதான் தோத்தாரு. ஆனா 2026ல மக்களுடைய கோபம் பாஜக மேல ரொம்ப அதிகமா திரும்புறதுனால 2021ல கிடைச்ச வாக்குகள் கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னு ரொம்ப விரக்தியில போயிருக்காரு. சோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சுயேட்சை சின்னத்துல நின்னா கூட தன்னுடைய தொகுதியில ஜெயிப்பார். அந்த அளவுக்கு தொகுதியில இறங்கி வேலை செஞ்சிருக்கிறார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். யாருமே மறுக்க முடியாது. திமுகவே
இந்த விஷயங்களை மறுக்க முடியாது. ஏன்னா ஜெயக்குமார் அண்ணனுக்கு அந்த தொகுதியில எந்த அளவுக்கு செல்வாக்குகள் இருக்கு, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்றது திமுகவே ஒத்துக்கும். இதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இரட்டை இலை சின்னத்துல நிக்கலாம், ஆனா பாஜக கூட்டணி கூட போய் நின்னா நிச்சயமா தோப்பாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப 2024 கூட்டணியில இருந்து வெளியே வந்தவங்க இப்ப கூட்டணி வச்சதுனால ரொம்ப விரக்தியில போயிருக்காரு. சரி, இருந்தாலும் கட்சி ஒரு விஷயம் எடுக்குது, தலைமை அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றதுனால 2026 ராயபுரம் தொகுதி நமக்கு கொடுத்தாலும் இதுல நின்று நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வு நடத்துனதுல அவருக்கு பகிரங்கமா எதிராகவே என்ன பண்ணிருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. அதனாலவே இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. ஒண்ணு, தொகுதியை மாத்தி கொடுங்க, இல்லாட்டி கூட்டணியை வாபஸ் வாங்குங்க. இல்லாட்டி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தெல்ல தெளிவா இருக்காரு, நான் சுயேட்சையில நின்னுக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் சுயேட்சையில நின்று நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிருவேன் அப்படின்ற ரேஞ்சில். ஆனா இது சாத்தியமா சுயேட்சையா நிப்பாரா அப்படின்னா முடியாது. ஏன்னா கட்சியில இருந்து நீக்கினவங்களை தான் சுயேட்சையா நிக்கலாம். அப்படின் போது அண்ணனை நீக்க முடியாது. நீக்கிட்டாலும் அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய அடி. வட சென்னையில, ஏன்னா வட சென்னையில மாபெரும் ஒரு தலைவர் அதிமுக கொடி கட்டி பறக்கிறவர் இன்னைக்கும் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். அதிமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தோல்வியின் முகத்துல போனாலும் வட சென்னையில இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அதிமுக. அந்த ரேஞ்சுக்கு கொடி கட்டி பறக்கிறவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். இப்படியா இருக்கச்சத்தா சுயேட்சை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தொகுதியை மாத்தி நிக்கலாம், வெற்றி வாய்ப்புகள். இப்ப சென்னைக்குள்ளேயே மயிலாப்பூர் தொகுதியா ஒரு குறிவைக்கிறதா இங்க ஒரு பார்வையும் இருக்குது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியை குறிவைக்கல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா மயிலாப்பூர் தொகுதியை வளர்மதி அக்காவும் கேட்கறதுனால இந்த தொகுதியை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இங்க அதிமுகல சில கலக குரல் எழும்பதா செய்து பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பாதது. நீங்க விஜய் அவர்களை உள்ள கொண்டு வந்தாலும் அதிகப்படியான தொகுதி கொடுக்கறதுனால அதிமுகவுக்கு தான் அது என்ன பண்ணும், மைனஸ் ஆகும். ஏன்னா தொகுதிகளை உங்க ஜெயிக்கிற தொகுதியில நீங்க என்ன வாரி கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி மெஜாரிட்டியில வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அதிமுக இருக்கிற ஒரு சில பேருக்கு பிடிக்கவே இல்லை. முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. இது ஒரு போக்கு இருக்கும் பொழுது 2 தலைகள், சி.வி. சண்முகம் அப்புறம் ஜெயக்குமார், இவங்க 2 பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியால சொந்த தொகுதியிலே நின்று நாங்க படுதோல்வி அடைகிறதுக்கு நாங்க விரும்பல, தொகுதியை மாத்தி கொடுங்க, இல்ல கட்டி கூட்டணியை மாத்துங்க, இல்லையா எலெக்ஷன்ல நாங்க நிக்கல அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். சி.வி. சண்முகமும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் சொந்த தொகுதியில் நின்னாலும் தோப்பார்கள் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில 2 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.